துணி. வச்சிரு. எவ்வளவு? இதுக்கு 3 ரூபா சார். பழைய பாக்கி 1 ரூபா. 4 ரூபா. 4 ரூபாயா? அடே, கரண்ட் பில் கட்டிட்டு மீதி வாங்காம வந்துட்டேன். தேவி, நாளைக்கு நான் உன்னை எப்படி மீட் பண்றதுன்னு நினைச்சேன். இயற்கையை நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்த்துறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருச்சு பாட்டி. நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே, குட் நைட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் இருந்தா கொடுக்குறீங்களா? பென். இதுல இங்க் இருக்கா? எழுதும். அது போதும். குட் மார்னிங். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மிஸ் பண்ண பணத்தை வாங்கணும்னா ஆபீஸ்க்கு வந்து தான் கேட்கணும். இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கேட்க கூடாது. ஐ எம் சாரி, நான் வந்து. தட்ஸ் ஆல் ரைட். இனிமே கவனக்குறைவா இருக்காதீங்க. என்ன சொன்னீங்க? இனிமே கவனக்குறைவா இருக்காதீங்கன்னு சொன்னேன். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ரவி, நான் உனக்கு அட்வைஸ் பண்றத நினைக்காத. உனக்கு இந்த அனுபவம் புதுசு. நானும் நடிகன் ஆகணுங்கிற ஆசையில தான் மெட்ராஸ் வந்தேன். இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். உன் எய்ம்ல நீ சக்சஸ் ஆகிற வரைக்கும் இதுதான் இல்லாம கதை சொல்ல சான்ஸ் கிடைச்சா கதை சொல்லு, பாட்டு எழுத சான்ஸ் கிடைச்சா பாட்டு எழுது. ஏன்னா இது என்னோட மெட்ராஸ் அனுபவம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் எதையாவது எழுதிக்கிட்டே இரு, பின்னாடி அது உதவும். Sorry for the delay. Parvat? நீ இவ்வளவு தைரியமா ஒரு காரியத்தை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பார்த்ததுனால பரவாயில்லை. நான் அவர் கூட ஓடி போயிடலாம்னு நினைச்சப்ப கூட எனக்கு பயமா இல்ல. ஆனா இத மறைச்சு வாழ்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா பாத்துருவாரா, இல்ல யார் கண்ணுக்காவது தெரிஞ்சு அவங்க போய் சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இந்த அளவுக்கு துணிச்சல ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நீ ஏன் பயப்படுற? அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் வர வரைக்கும், இல்ல அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வரைக்குமாவது நான் இதை மறைச்சுத்தானே ஆகணும். ஏய், இது யார்கிட்டயும் சொல்லிடாத. நீ தேவியை பத்தி கவலைப்படாத. ஏன்னா அவளுக்கு உன்னை விட செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகம். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா தாலியை சுமந்துட்டு இருக்கிறவ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவா. நீ அவட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி உன் லைஃப்ல முன்னுக்கு போறதுக்கு என்ன வழியோ அதுல முழுசா முயற்சி செய். எதை பத்தியும் கவலைப்படாத. எந்த கஷ்டம் வராது, நான் பாத்துக்கிறேன். நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுவ, நான் பட்னி கிடந்தாதான் நீ பட்னி கிட. அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா. ஆனா என்னதான் சிரிச்சு பேசினாலும் தேவி விஷயத்துல நான் செஞ்சது தப்போன்னு நினைக்கிறேன். இங்க நின்னுட்டு இருந்தா அதே நினைப்புதான் வரும். வா ரூமுக்கு போ. டிக்கெட் எங்க சார் போனோம்? ஒரு உப்ளி பானை கொடுங்க. எல்லா டிக்கெட் வாங்கியாச்சா? வேற யாராவது வாங்க வேண்டியதா வாங்கிங்க. அட கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க சார். வேற யாரும் வாங்கணுமா? பின்னாடி எல்லாம் வாங்கியாச்சா?
சார் டிக்கெட் சார் எங்க போனோம்? முனிசிபல் ஆபீஸ்க்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. சில்லறை இருந்தா கொடுங்க சார். சில்லறை இல்ல சார். நல்லா பாருங்க. இல்ல சார். சில்லறை இல்லையா? யோ டிரைவர், வண்டி நிறுத்தியா? ஏன் காலகட்டத்தில் தொந்தரவு பண்றீங்க? சார், நீங்க பப்ளிக் சர்வீஸ்ல ஒர்க் பண்றீங்க. தயவு செஞ்சு பேசஞ்சர்ட்ட பார்த்து பேசுங்க. பப்ளிக்கும் பார்த்து வருவோம் சார். அந்த ஆள் 20 ரூபாயா கொடுக்குறான், இந்த ஆள் 10 ரூபாயா கொடுக்குறான், அந்த ஆள் 5 ரூபாயா கொடுக்குறான். நீ 5 ரூபாயா கொடுக்குற, உனக்கா 4 ரூபாய் 70 பைசா சில்லறையா வச்சுக்கிட்டே நான் கண்டக்டரா இருக்க முடியுமா? யோ, 30 பைசாக்கு இந்த 5 ரூபாய் செல்லுமா செல்லாதயா? டிக்கெட்டை குடியா, இறங்க முடியாது. புரியா? ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு? சில்லறை இறங்கும்போது வாங்கிக்க. மேடம், எஸ். நான் உங்களை பார்க்கணும் ஆபீஸ் வந்துட்டு இருக்கேன். எதுக்கு? ஒண்ணுமில்ல, நான் ஊர்வசியில மெம்பரா இருக்கேன். எங்க கிளப் சார்பா ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் நடத்துறாங்க. அதுக்காக நான் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். மிஸ்டர், நீங்க இன்வைட் பண்றதா இருந்தா யாரையாவது ஜென்ஸுங்களை இன்வைட் பண்ணுங்க. முன்பின் பழக்கம் இல்லாத லேடிஸ் கிட்ட இப்படி இன்டீசென்ட்டா நடந்துக்காதீங்க. என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இத பார்த்தாலே உங்களுக்கு எல்லா விவரமும் புரியும். கமான், டேக் இட். என்னோட பேர், என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட ஹைட், வெயிட், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. வரேன். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன வேணும்? டைரக்டர் பார்க்கணும். என்ன விஷயம்? அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சான்ஸ் கேட்க வந்தேன் சார். உள்ள வா. சார், டைரக்டர் பார்க்கணும்னு சொன்னேன். உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க. நீங்க தான் டைரக்டரா? குட் மார்னிங் சார். சார், உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரணும்னு தான் வந்திருக்கேன். என்கிட்ட நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்திருக்கல? உனக்கு கதை எழுத தெரியுமா? தெரியும் சார். வசனம் எழுத தெரியுமா? தெரியும் சார். உனக்கு பாட்டு எழுத தெரியுமா? தெரியும். உனக்கு நடிக்க தெரியுமா? தெரியும் சார். டான்ஸ் ஆட தெரியுமா? அதுவும் தெரியும் சார். கேமரா பத்தி தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்குவேன். உனக்கு இங்கிலீஷ் எழுத, பேச, படிக்க தெரியுமா? எழுத, பேச, படிக்க நல்லாவே தெரியும் சார். Get out! என்ன சார், நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கரெக்டா தான் சார் பதில் சொன்னேன். இதெல்லாம் தெரியாமலேயே நான் இங்க டைரக்டரா இருக்கேன். இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? முதலாளி வர்றதுக்கு முன்னாடி நீ கேட்டா விட்டு. Get out! என்னம்மா? போய் தேவி கிட்ட நான் வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்க. எதுக்கு வர சொன்னேன்? இங்க பாரு தேவி, இன்னைக்கு சூப்பரண்டன்ட் 1 மணி நேரம் லேட்டா தான் வருவார். அவுட் சைட் கால் எதுவும் வராது. இதோ பார், இது ஏவிஎம் நம்பர், இது பிரசாத், இது வாகினி. ஆமா, நீ நினைக்கிற மாதிரி அவர் ஸ்டுடியோல தான் இருப்பாரா? ஏய், கதவசனம் எழுதுற, டைரக்டர் ஆகுன்னு சொல்லி வேணா அங்க போயிருக்காரு. நீ ட்ரை பண்ணு. ஹலோ, ஏவிஎம் ஸ்டுடியோவா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து தேவி பேசுறேன். அங்க ரவி இருக்காரா? ரவியா? ஆமாங்க, 20 நாளைக்கு முன்னாடி கதவசனம் எழுதி டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. 20 நாளைக்கு முன்னால? ஆமா. கதவசனம் எழுதி டைரக்டர் ஆகிறேன்னு வந்தாரா? ஆமாங்க. போன வைமா கீழே. என்னடி ஆச்சு? போன வச்சுட்டாங்க. அப்ப வாயினுக்கு ட்ரை பண்ணி பாரு. ஹலோ வாகினி. சார், அங்க ரவின்னு ஒருத்தர் இருக்காரா? கதையில எழுதுவாரு அவரா? ஆமா, அவரேதான். ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் அவரோட சம்சாரம் பேசுறேன். வா, சம்சாரமா? கொஞ்சம் கூப்பிடுறேன். அவர் அங்கதான் இருக்காரா? நான் அப்பவே சொன்ன பத்தியா? என்ன வந்துட்டாரா? கூப்பிட ஆள் போயிருக்கு. சரி, நீ பேசிட்டு நான் போய் முன்னாள் யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன்.
ஹலோ, நான் ரவி பேசுறேன். ரவியா பேசுறது? நான் ரவி தான் பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வேளா வேலைக்கு சாப்பிடுறீங்களா? என் ஞாபகமாவே இருக்கீங்களா? இத பாருங்க, சீக்கிரமா என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏண்டி, இங்க நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னங்க புதுசா டீ போட்டு பேசுறீங்க? உனக்கு உங்க அப்பா வச்ச பேரை விட இது நல்லா தான் இருக்குது. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும்போது எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அது கிடக்கட்டும், இப்ப எதுக்கு போன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயம். எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. என்னடி சொன்ன? நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும்போது உங்க அப்பனுக்கு அந்த அளவுக்கு திமிராயிருச்சா? ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும்டி இந்த மாதிரி நடக்கும்னு. உங்களுக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா போங்கன்னு என்ன மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சாளாச்சே நீ. ஆமா, நான் வரும்போது குழந்தைக்கு உடம்பு சரியும் இல்லாம இருந்ததே, இப்ப எப்படி இருக்குது? குழந்தையா? கொன்னிட்டியா? 3 குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் வேற ஒருத்தனை கட்டிக்க சம்மதிச்சவளாச்சே நீ. என்னங்க பைத்தியம் மாதிரி உளறீங்க? நானாடி பைத்தியம்? நீ தாண்டி பைத்தியம். எனக்கு ஒரு கண்ணு இல்லைங்கிறதுனால தானே உங்க அப்பனும் நீயும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறீங்க இல்ல? கண்ணு இல்லையா? என்னாச்சு? நீங்க யார் பேசுறது? நான் தாண்டி டோரி கண்ண ரவி பேசுறேன். நீங்க எந்த ரவி பேசுறீங்க? மரகதந்தன பேசுறது. நான் தேவி பேசுறேன். வைமா போனக்கில. சார் சார், நான் ஒரு கதாசிரியன். வெளியில கேட்டேன், உங்களை பார்க்க சொன்னாங்க. என் பேர் ரவி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ருக்கு, வெளியில வா. ரவி எனக்குடைய பெயர் நாமத்துக்கு ராசி எப்படி இருக்குன்னு ஒரு ஜோசியம் ஒண்ணு பார்த்து சொல்லு. எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல முறையில முடியுமா, எண்ணியது நடைபெறுமான்னு பார்த்து சொல்லணும். ரவி அவர்களுடைய பெயரு ராசி எப்படி இருக்குன்னு பாரு. படிக்கலாமா? பலிக்குமா? இல்ல இந்த ஜோசியம் இது நீ எடுத்தது. ஆமா, நீ எம்ஜிஆர் படம் பாப்பியா? சிவாஜி படம், ரஜினிகாந்த் படம், கமலஹாசன் படம் பாப்பியா? அப்படின்னா சகலகலா வல்ல கமலஹாசன் டான்ஸ் ஆடினாராமே, டிஸ்கோ டான்ஸ், அது எப்படிமா? இப்படித்தானா? ரைட், அப்ப இதை படிக்கட்டுமா? தேங்க்யூ, உள்ள போய். ரவி எனக்குடைய பெயருக்கு கிடைத்தது கிளி. எடுத்ததை பார்க்கும் பொழுது ராதையும் கண்ணனுமா கிடைத்திருக்காங்க. ராதாகிருஷ்ணன் கிடைத்திருப்பதனால ராசி நல்லதை தரும்னு சொல்லலாம். ஆனா கடந்த காலங்கள்ல இவருடைய ராசிக்கு சிறப்பு தரக்கூடிய அம்சமா அமையல. காரணம், ஜென்ம ராசியில சனி அமர்ந்திருந்தான். சனி மாறினா இனி சங்கடங்கள்லாம் மாறும்னு சொல்லலாம். 31 தினங்கள் போனா நல்லது கொடுக்கும். இருந்தாலும் சனீஸ்வரன் கோவிலை சுத்தி வர சொல்லுங்க. நல்லது உண்டு, கெட்டது இல்லைன்னு சொல்லுங்க. நலம். சபாஷ். யாருங்க ரவி? எஸ், கமான். காசை போட்டீங்க, பேர் சொல்லுங்க சார். தேவிங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லுப்பா. இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க.